பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி. வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தம்மா, வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தம்மா. மக்கள் மனம் போட்டும் நாரதனின் வாழ்த்து, மக்கள் மனம் போட்டும் நாரதனின் வாழ்த்து. கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி. காவலுக்கு வந்த பெண்ணே நல்லவர்கள் வாழ்த்திடவும் நாடு உன்னை போற்றிடவும் இன்று போல் இன்று என்றும் கந்தனவன் பேரச் சொல்லி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி. வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தம்மா, வாழ்த்தம்மா வாழ்த்தம்மா நாரதனின் வாழ்த்தம்மா. மக்கள் மனம் போட்டும் மக்கள் மனம் போட்டு ஜெயமாதவனின் வாழ்த்து. கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி. வாழ்க மகனை வாழ்க, சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க 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 வாழ்கவன. என்னுடைய மனமாற நான் உன்னை வாழ்த்தினால கூட உன்னை பற்றிய விவரங்களை உன் அண்ணன் வாயிலாகவோ தோழியின் வாயிலாகவோ நான் கேட்டறிந்தாலும் உன் வாயிலாக உன்னை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்டு வந்திருக்கிறேன். கேட்கலாமா வள்ளி நாயகம்? முறையோடு தட்டினா ஒருத்து, முறை தவறி தட்டினா ஒருத்து. முறையோடு தட்டிய காரணத்தாலே படுக்கை பாடி சிறப்பு கிடைத்தது, முறை தவறி தட்டிய காரணத்தாலே நீ இணைத்தது எந்தவையோ உடைய உடம்பெல்லாம் அதேவாகவே போகக்கூடாது என்ற சாபத்தை பெற்று எந்திராகப்பட்டவன். ஏன் சொல்றேன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ற முக்காலங்களையும் அறியக்கூடிய தன்மை நாங்கள் மகிழ்ச்சியம் உண்டு. அதே போல மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த படத்துக்கே போய் வரக்கூடிய வல்லமையை படுத்த வந்தாங்கள். அப்பேர் பிரார்த்தனை மகிழ்ச்சி என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆசைப்படுறீங்க. கேளுங்க, கேட்கறீங்களா பரிந்துரை காத்துக்கிட்டே இருக்கு. தர்க்கம் ஒண்ணு ஆரம்பிக்கும் பொழுது நான் தான் கேட்பேன், ஏமா இது எப்படிமா, இதை கேட்டா நீ பதில் சொல்லுவியாமா அப்படின்னு. பொதுவாக தர்க்கத்துக்கான விதை இங்க இருந்துதான் வரும். ஆனா நீ பாரு, சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு உன்னுடைய விவரத்தை காட்டும் விதமாக ஒரு விஷயம் என்ன, தட்டி கிட்டா ஒருத்தன், தட்டி கிட்டான் ஒருவன், தட்டியதால் ஏற்பட்ட சிறப்பு எத்தனை உண்டு. முறை தவறி போய் தட்டினால் இந்த அவன் போறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா உலகத்துல இரண்டு தலை உள்ள பசுவை யாரு முதல்ல பாக்குறாங்களோ அவங்களுக்கு தாப்பா அகலிகை என்ற இந்த பேரழகின்னு ஒரு போட்டி வச்சாச்சு. இந்த உலகத்துல எங்கேயும் தேடி பார்க்கிறா இரண்டு தலை உள்ள பசுவை பார்க்க முடியல. ஆனா கௌதம மகரிஷி தான் செய்த யாகத்துக்கு ஒரு பசு அழைச்சிட்டு போறாரு. அந்த யாகத்தின் பொழுது அந்த பசு அந்த கன்றை ஈண்டு கொண்டிருக்கிறது. கன்றை ஈடும் பொழுது வந்தது அந்த கன்றுக்குட்டியோட தலை. பசுமாட்டுக்கு இருக்கிறது முன்னாடி ஒரு தலை, பின்னாடி கண்ணுக்குட்டிக்கு வரக்கூடிய தலை. அப்ப இரண்டு தலை உள்ள பசுவை இதுதான் அப்படின்னு நிரூபித்து காட்டி திருமணம் பண்ணிட்டாரு கௌதம மகரிஷி. இப்ப இதுல தோல்வி விட்டுவன் யாருன்னா இந்திரன். அப்ப அவனுக்கு என்ன, நான் திருமணம் செய்ய வேண்டிய பெண்ணை இவன் திருமணம் செய்து விட்டானே ஒரு கோபம் ஆதங்கம் இருந்தது இந்திரனுக்கு. உள்ள வந்தான், அவன் செய்த தவறுக்கு தண்டனையாக அவன் உடல் முழுவதுமே 1000 பெண் குறிகளாக போட்டுன்னு சாபத்தை கொடுத்தார். அவன் பிற்காலத்துல பெருமானை வேண்டி 1000 பெண் குறிகளுமே 1000 கண்களாக வந்தது. அந்த 1000 கண்களையும் மயிலுக்கு கொடுத்தாச்சு. இப்ப முறை தவறி போய் இந்திரன் தட்டியதால இத்தனை சிறப்புகள் உருவாகிவிட்டது. சரி, இது முறை தவறி முறையோட தட்டினான்னு ஒருத்தர் சொன்னீங்க, யார் நம்ம சொன்ன? பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் மன்னனுக்கு பேர் இல்லையா? என்ன பாண்டியன் சொன்ன? பொற்கை பாண்டியன். நல்ல சிறப்பான கதை. பொற்கை பாண்டியனுடைய கதை என்பது ஆக சிறந்த கதை திருவிளையாடல் புராணத்துல. திருவிளையாடல் புராணம் என்பது மதுரையை மையப்படுத்தி உருவான ஒரு ஆக சிறந்த காவியம். சிவபெருமான மதுரையை மதியில் செய்த 64 திருவிளையாடல்கள், பெட்டுக்கு மண் சுமந்த கதையா இருக்கட்டும், பிரம்படிப்பட்ட கதையா இருக்கட்டும், கால் மாற்றி ஆடிய கதையா இருக்கட்டும், மாமன் திருச்சபை வளர்க்குறத கதையா இருக்கட்டும், இப்படி
எத்தனையோ சிறப்பு உள்ளடக்கிய திருவையாளர். அதுல மிக முக்கியமான கதை நீ சொன்ன பொற்கை பாண்டிய கதை. அந்த கதை தெரியுமா இல்ல மேப்போக்கா மட்டும் சொல்லுவியா? பாண்டிய மன்னன் நகர சோதனைக்காக போற. சரி, நகர சோதனைக்காக போகும்போது ஒரு வீட்டுல சத்தம் கேக்குது. கணவனுடைய 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சத்தம் கேக்குது. நகர சோதனை முடிச்சுட்டு போயிடுறாரு. அதே மறுநாள் என்ன பண்றாரு? மறுநாள் வர்றாரு. மறுநாள் அதே சத்தம் கேக்குது. சத்தம் கேட்கணும் என்ன பண்றாரு? அந்த வீட்டு கதவை தட்டிடுறாரு. அந்த வீட்டு கதவை தட்டிட்டு போயிடுறாரு. விடிஞ்சிருச்சு, எல்லாரும் வர்றாங்க. எந்த வீட்டு கதவை தட்டினாங்களோ அவங்க வர்றாங்க. வந்து கேட்கறாங்க, இரவு நேரத்துல யாரும் தெரியல, எங்க வீட்டு கதவை தட்டிட்டாங்க, எங்க தூக்கம் நிம்மதி எல்லாமே போயிருச்சு, யாரும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவரு கேட்கிறாரு, மன்னன் கேட்கிறாரு, யாரு கண்டுபிடிச்சு கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க வேணும்? எந்த கையால் எங்க வீட்டு கதவை தட்டினாலும் அந்த கையை நாங்க வெட்டணும்னு சொல்றாங்க. தட்டிய கை வெட்டப்பட வேண்டும், தட்டிய கை வெட்டப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அப்பதான் சொன்னாரா, கையை காட்டாராம். கையை காட்டி என்னுடைய கையை வெட்டுங்கன்னு சொன்னாராம். ஒரு சாதாரண மன்னனா இருந்தா நான் என்ன தட்டினா வேலை பார்த்து போங்கடா அப்படின்னு தன்னுடைய அதிகாரத்து முறை காட்டி இருக்க முடியும். ஆனா அவன் நியாயமா தட்டினது நான் தான் இல்ல, தட்டதுக்கு உனக்கு என்ன தண்டனைன்னு கேட்கிறாரு. தட்டுன கையை வெட்டணும். அப்ப நான் தான் தட்டுனேன், ஏன் கையை வெட்டணும் ஒரு மன்னனே சொல்றாரு. அப்ப கையை வெட்டப்பட்டு பொன்னால கைப்படுத்தினார்களாம். அப்ப வெட்டப்பட்டு பொன்னால கைப்படுத்தப்பட்டதனால் பொற்கை பாடி என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டுச்சு. பேச்சு அப்படி தெளிவா இருக்க மாதிரி இருக்கு. தெளிவா தெளிவு இல்ல. ஏன் தெளிவில்ல? தெளிவு எதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஒரு விவரம்ன்றது எதுல வெளிப்படுதுன்னா, என்ன வெளிப்படுது? சொல்ற கதையில கிடையாது, சொல்ற பேர்ல தான் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன விஷயம் எல்லாமே பெயர் சம்பந்தப்பட்டது. மதுரையில எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிவபெருமான் பாண்டிய மன்னனாக பிறந்தார். என்ன மன்னனா? பாண்டிய மன்னராக. அதான் பேரு யாருக்கு? சிவனுக்கு. சொக்கநாதன் பேர் இல்லையா? அதனாலதான் சொக்கநாத பாண்டியன்னு சொல்றோம் இருக்கு. அவருக்கு முருகப்பெருமான் பிள்ளையாக பிறந்தார், உக்கர பாண்டி என்ற பேரோட. அவருக்கு ஒரு பிள்ளை விக்ரம பாண்டியன்னு பிள்ளை. இது மாதிரி நிறைய பாண்டிய மன்னர்கள் கால் மாத்தி ஆடினாரு. யாருக்காக? ராஜசேகர பாண்டி என்ற மன்னனுக்காக. இப்படி அபிஷேக பாண்டியன், வரகுண பாண்டியன், கூந்தல்ல இயற்கையில மனம் இருக்கான்னு தேனானே செம்பக பாண்டியன் இருக்குல்ல பேரு. கதை விவரமான கதையாக இருந்திருந்தா என்ன சொல்லிருக்கணும்? பொற்கை பாண்டியன் சொல்ற கையை பொருத்திய பிறகுதானே அவனுக்கு பொற்கை பாண்டியன் பேரு. ஏன் பொன்னால கையை பொருத்துறதுக்கு முன்னாடி அவனுக்கு பேர் இல்லையா? இத கேக்குறேன் உலக்கமா நின்றுகிட்டு கதை என்ன கதை கேக்குற? கதை தப்பு. கதை தெரியாம யாரும் பேச மாட்டாங்க. உலகமா நிக்கிறப்ப நிக்கிறியே யாரை பார்த்து உலக்க ஒரு விவரம் கேக்குறேன், கேட்டா பதில் வரணும். யாரை பார்த்து உலக்க மாதிரி நிக்கிறேன்னு சொல்றீங்க? உன்னைதான் சொல்றேன். எங்க நான் பேசுறேன், விளக்கத்தை கேளுங்க. விளக்கத்தை சொல்லாது நீங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். ஒரு கதை சொல்லுங்க. உனக்கு என் பேரோட சொல்ல தெரியாதா? குலசேகர பாண்டியன், பொற்கை பாண்டியன், பொன்னால கை பொருத்தப்பட்ட பொற்கை பாண்டியன். அப்படி இயற்பெயர் என்னன்னா குலசேகர பாண்டியன். உனக்கு ஒரு என்ன என்னன்னா, இங்க 2 4 6 8 அங்கிட்டு ஒரு 4 மொத்தம் ஒரு 12 13 பேர் நாடகம் பாக்குறாங்க. நேரடியா 13 பேர் நாடகம் பாக்குறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் என்ன சொல்லிட்டு போவோம், யார் கேட்க போறா? அது பணி நேரத்துல யாரும் வாயவே திறக்க மாட்டாரு அப்படின்னு ஆணவ திமிரு பேசுறது தெரியும். அதெல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இதே நாடகத்தை இன்னும் 1 லட்சம் பேர் கூட இந்த வீடியோல பாப்பாங்க, இணையத்துல பாப்பாங்க. அப்ப வந்து உன் குட்டி என்னன்னு ஒரு கேள்வி கேட்டா பதில் எப்படி சொல்லணும்? சாமி நீங்க கேட்டீங்களே அதுக்கு பேர் இதுதான் அப்படின்னு அழுத்த திருத்தமா சொல்லணும். ஏதோ போற மக்கள் சூடு சொல்லிட்டு போற மாதிரி யாருக்காவது இந்த அம்மா என்ன பேசும் தெரிஞ்சாப்பு பேரை தெளிவா சொல்லு. அப்பதானே நீ சொல்றது உண்மையா போய் எனக்கு தெரியும். நல்ல இருங்க, நல்லா பேசுறீங்க, தெளிவான பேச்சு. ஆனா நல்லா பேசுங்க. எப்படி பேசுங்க? திருப்பி ஊட்டி பேசுறீங்க பத்தியா? நான் இருங்க, மக்கள் குறைவாக இருக்காங்க, அதனால நம்ம என்னத்த பேசுறோம், என்னத்த சொன்னா அப்படின்னு போறேன் நான் இருந்தா அப்படியே கிடையாது. நம்ம நினைக்கிற 5 பேர் இருந்தாலும் சரி, இல்ல அதை 2 பேர் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய வந்தோமோ அதை சரிவர செய்யணும். சரிங்களா? நீங்க முட்டாள்கள் மத்தியில் வாழ்றதை விட 5 அறிவாளிகளுக்கு முன்னாடி வந்து பேசுறது பெரிய விஷயம் சொல்றீங்கல்ல. அந்த அறிவாளிகள் இருக்கும் பொழுது எதை பேசணும், இதை பேசக்கூடாது, பேசாம இருக்காங்க எனக்கு தெரியும். நீங்க கேட்பீங்க. இப்ப என் கேள்வி தப்புன்றியா? இல்ல கேள்வி தப்பு கிடையாது. என்ன கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னா சொன்ன பதில் நான் தெரியாம நின்றனா? நீ பதில் சொன்ன, நான் தான் பதில் அழுத்தி சொல்லி. அப்பதானே கவனம் தெரியும். குலசேகர பாண்டியன். என்ன பேரு? குலசேகர பாண்டியன்.
கேக்குதா கேக்கலையா? இப்பதான் பேரு எனக்கு தெளிவா கேக்குது. நீ போற பக்கல சொல்லிட்டு போனேன்னா அது யாரு? ஆமா, இவருக்கு ஒரு மணி நேரம் நின்று அதுக்கப்புறம் சொல்லணும். ஏமா 1000 விஷயத்தை வேகமா பேசலாமா? ஏங்க இறுதி கட்டம் எதை நான் கேட்டிருக்கேனோ அதுக்கு சொல்றதை நிறுத்தி சொல்றது இல்லையா? சரி. அதே மேலே போச்சு. சரி. இப்ப நீ என்ன சொல்ற? என்ன பேர் சொல்ற? எங்க குலசேகர பாண்டியன்னு சொன்னேன். நல்லா யோசிச்சுக்க. பாண்டி மன்னன்ல மொத்தம் 2 பாண்டி இருக்கான். ஒண்ணு குணசேகர பாண்டியன், நல்லா காதுல வாங்கிக்கணும். குணசேகர பாண்டியன் ஒருத்தன், இன்னொருத்தன் குலசேகர பாண்டியன் ஒருத்தன். இப்ப என் கேள்வி என்ன? ஏமா பொற்கி பாண்டியன் கதையை சொன்னீங்கம்மா, உன்னால கை பொறுத்துறதுக்கு முன்னாடி அவன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு நீ குலசேகர பாண்டியன்னு சொல்லியிருக்க. நல்லா யோசிச்சு சொல்லு. குலசேகர பாண்டியனா இல்ல குணசேகர பாண்டியனா? குலசேகர பாண்டியன். லா. ஆமா, யா. நான் இல்ல. நான் கிடையாது. நல்லா யோசிச்சு. உங்களுக்கு புரியுதா? ஒரு எழுத்துல மொத்த பேரு மாறிடும், மொத்த கதையும் மாறிடும். உங்களுக்கு புரியுதா? குலசேகர பாண்டியன். காது கேக்குது நீ குலசேகரன் சொல்றேன்னு. உன்னை திருப்பி கேக்குறேன், நல்ல யோசி. குலசேகர பாண்டியனா குணசேகர பாண்டியனா? குலசேகர பாண்டியன் தான். உனதான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. என்ன மனசாட்சி இல்ல? நாக்கு கூசல. ஏன் கூசனா? இப்படி ஒரு தப்பான ஒரு பேரை பதிவு பண்றவன் இருக்கிறவங்கள நம்ம ஏமாத்துறவேன்னு உனக்கு மனசு உறுத்தல? ஏன் எனக்கு ஒருத்தரும் கேட்டேன். அப்படின்னா உன்னை திட்டலாம்னு நினைச்சேன். ஒருவேளை நீ குணசேகர பாண்டியன் சொல்லி இருந்தா, ஆனா அப்படி சொல்லாம குலசேகர பாண்டியன் தெரியாது சொல்லியிருக்க. நல்லா இருக்கு. தப்பான பெயரை சொன்னாக்க மனசு உறுத்தரும். எனக்கு தெரிஞ்சது சரியான பேர் தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, குலசேகர பாண்டியன் காலத்துல பொக்கி பாண்டியன் பேர் வர பேர் காரணம் வந்துச்சு. அது அப்படியே நீ பாருங்க. நீங்க கேட்டீங்கல்ல, பாண்டவர்கள் எத்தனை பேர்? பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேரு. யார் யார்? தருமன், பீமன், அர்ஜுன், நகுல, சகாதேவன். மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. மீண்டும் சொல்லவா? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 4 பேர் தான் சொல்லிருக்கீங்க. 4 பேர் தான் சொல்லிருக்கீங்க. பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். எந்த 4 பேர் சொல்லிருக்கேன்? 4 பேர் தான். மறுபடியும் சொல்லுங்க. நான் 2 தடவை சொல்லிட்டேன். இப்ப 4 பேர் சொன்னேன்னு சொல்றீல, எந்த 4 பேர்? பீமன் சொன்னீங்க, அர்ஜுனன் சொன்னீங்க, நகுலன், சகாதேவன். 4 பேர் சொல்லிருக்கீங்க. முதல்ல யார் பேர் வரும்? முதல்ல தருமன் சொன்னனே. அவர் பேர் தர்மனா? கிடையாது. இல்லையா? கிடையாது. இதே வன்மத்தை கக்கிறதுன்னு பேரு. நீங்க சொல்றீங்க. இப்ப நானாச்சு நீ சொன்ன கதையில ஆரம்பிச்சு ஏமா பொக்கிய பண்ணி சொன்னியேமா? ஆமா. அப்படி நானா நீ சொன்ன வார்த்தையில இருந்து நான் ஆரம்பிச்சேன். ஆனா நீ புதுசா உருவாக்கி பேசுறீனா கொஞ்சம் மண்டகலங்க கிருத்துரும் அதிக மாட்டேன். நீங்க பேசப்பட நான் பேச மாட்டேனா? நெத்தியில என்ன போட்டுருக்க? பட்டை போட்டுருக்கேன். யாருக்காக? யார்? முருகனுக்காக போட்டுருக்கேன். முருகன் எதுக்கு போட்டாரு பட்டை? முருகன் அவருடைய முருகன் எதுக்கு போட்டாரு கேட்டீங்களா? அது பட்டை யாருக்கு சொந்தம்? சிவபெருமானுக்கு சொந்தம். அப்ப சிவனுடைய பிள்ளை யாரு அப்படின்னா முருகன். அதனால போட்டிருக்காரு. சிவனுக்காக வாழ்ந்து சிவனுக்காக பெருமை சேர்த்தக்குள்ள 63 நாயன்மார்கள் சொல்றோம். ஆமா. இந்த 63 பேர் 4 பேருக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு. 4 பேருக்கு சமய குறவர்கள் சொல்லுவோம். ஆமா. யார் யாரு? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். என்னது? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். 3 தான் சொல்ற? 4 பேருன்ட்டு 3 தான் சொல்ற? 4 தான் நான் சொல்லிருக்கேன். 4 தான் சொன்னேன். மறுபடியும் சொல்லு. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். மொத்தம் எத்தனை பேர்? 4 பேரு. 3 தான் சொல்ற? எப்படி 3 பேர் வரும்? கட்டு போறதா? எப்படி கட்டு போறதா? எப்படி 3 பேர் வரும்? கட்டு தான் எனக்கு. ஓ, நான் கேட்டதாலயா? ஒரு விஷயம் கேட்டா சரியா சொல்றேன்னு பாருடா, அவன நிப்பாடு. நான் கேட்ட அதுக்குள்ள ஒரு விவரத்தை காட்றான். அப்பதான் பேசுறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. டேய் பாபா விட்டு போய் தொங்குற மாதிரி. நான் கேட்டேன். தர்மேன்னு சொன்னீங்கல. அதுக்கு தொங்குறது எனக்கு பிடிக்காது. பேசுற பேச்சுல விவரம் இருக்கணும். இவன் கேள்வி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ கேட்ட கேள்வி சரிதான். ஆனா நிக்கிற தோரணை திமிர்தனமா இருக்கு. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அப்படின்றது 4 பேரு பாண்டவர்கள்ல தருமனுக்கு அடுத்தபடியாக. இந்த 4 பேருக்கு பேரு அதுதான். அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு பார்த்தன்ற பேரும் காண்டிபன்ற பேரும் இதெல்லாம் காரண பெயர். உண்மையான பேர் அர்ஜுனன் பேர் இருக்குல்ல, அதுபோல தருமனுக்கு தருமன் என்பது பேர் கிடையாது. தன்னுடைய தம்பி கூட பிறக்காத நகுலனுக்காக தன் உடன் பிறந்த பீமனையோ அர்ஜுனனையோ இழக்க துணிந்தான். அவன் அப்படி இழக்க துணிந்ததன் காரணமா தான் அது பெரிய கதை. சுருக்கமாக சொல்றேன். வாழ்நாள் முழுக்க நீ தர்மத்தோடு நடப்பதால் உனக்கு இன்று முதல் தருமன் என்று பெயர் சுட்டுகின்றேன் அப்படின்னு தருமனுக்கு வச்ச பேரு பட்ட பேர் தான் தருமன்ற பேரு. ஆனால் அவனுக்கு உண்மையான பேர் ஒண்ணு இருக்குமா இல்லையா? அதுதான் யுதிஷ்டிரன் என்பதுதான் தருமனுடைய உண்மையான பேர். அப்படி பார்த்தா பாண்டவர் 5 பேரை எப்படி சொல்லணும்னா யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இப்ப எத்தனை வந்திருக்கு? 5 பேர். நீ பேசம் இதுல இருங்க. சமய குறவர்கள் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர்.
இதுல ஒருத்தருக்கு மட்டும் 4 பேருக்கு ஒரு பேர் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு, 4 பேர் இருக்கு. யாருக்கு அப்படின்னா அப்பர், அவருக்கு தான் தர்மசேனன், திருநாவுக்கரசர், இன்னொரு பேர் இருக்கு மருள்நீக்கியார் பெயர் இருக்கு, அவருக்கு தான் 4 பெயர் இருக்கு. சரி, வேதங்களை வகுத்தது யாரு? அப்பர் என்பது பெயர் கிடையாது, பெயர் கிடையாது. அவருடைய பேர் என்ன? மருள் நீக்கியான் என்பது அப்பா அம்மா வச்ச பேரு. ஆமா. என்னமா கேட்டு என்ன கேட்ட? பாண்டவர்கள் எத்தனை பேரும் கேட்டேன், அது கேட்டதுக்கு நல்லா பதில் சொன்னீங்க. அதே போல மகாபாரதத்தை யார் எழுதுனா? வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினாரு. வேதவியாசகர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினாரு. வேதங்களை வகுத்து கொடுத்ததனால வேதவியாசகர். சரி, சரியா? இந்த வேதவியாசகன் வேதத்தை வகுத்து கொடுத்ததனால வந்துச்சு. அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்ன பேர்? சிவனை பத்தி பேசணும் நீ. சிவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன நூல் படிக்கணும்னா சிவபுராணம். சிவபுராணம் படிக்கணும். அதுக்கடுத்து திருவிளையாடல் புராணம் படிக்கணும். அதன் பிறகு தன் பக்தர்களுக்காக சிவன் என்னென்ன செய்கிறார் என்று உணர்ந்து கொள்வது பெரிய புராணம். பெரிய புராணம் படிச்சிருக்கியா? ஆமா, படிச்சிருக்கேன். யாரு எழுதுனா? பெரிய புராணத்துல தான் 63 நாய். யாரு எழுதுனான்னு கேட்டேன். யாரு? சேக்கிழார் எழுதினாரு. சேக்கிழார் பெருமான். அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? சிவசங்கர சேக்கிழார். அவர் தம்பி பேர் என்ன தெரியுமா? பாலவராய சேக்கிழார். சேக்கிழார்ன்றது பேர் கிடையாது, வள்ளிநாயனா, அதுவும் பட்ட பேர் தான். சேக்கிழாரோட உண்மையான பேர் என்ன? அருண்மொழிவர்மன். அருண்மொழி வர்மன். அருண்மொழி வர்மனா அருண்மொழி தேவனா? எனக்கு காதுல பூ சுத்தாத. அருண்மொழி வர்மனா அருண்மொழி தேவனா? நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீ இத சரியா சொல்லு. நான் கேட்டது சேக்கிழாருடைய பேர் என்னன்னு. நீ அருண்மொழி வர்மன் என் காதுல நீ பூ சுத்துற. உனக்கு அருண்மொழி வர்மன்ற பேர் சேக்கிழார் பேரா? அருண்மொழி தேவன் நான் சொன்ன பேரு. ஆனா அருண்மொழி வர்மன் ஒருத்தர் இருக்காரு, அவர் யார்? அது ராஜராஜனுடைய பேரு. இருக்கா இல்லையா? நான் இருங்க, அப்ப 2 பேர் இருக்கு. உங்களுக்கு பேர் சவுடாலுக்கு நீ ஒரு பேர் சொல்லிவிட்டு சமாளிக்க கூடாது. நான் கேட்டது உடனே ராஜராஜனுடைய பேர் இல்ல, சேக்கிழார் பேர் தான். அதுக்கு நீ அருண்மொழி வர்மன் ராஜராஜ பேர் சொல்லிட்டு இருக்க. அருண்மொழி தேவன், அருண்மொழி வர்மன் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் கேக்குறதுக்கு வா. சேக்கிழாரோட பேர் என்ன? அருண்மொழி தேவன் வர்மன் இல்ல, அதோட பாட்டு. சேக்கிழாருடைய பேர் அருண்மொழி தேவன், அவருடைய இயற்பெயர். இப்ப குரோசத்துல குதிச்சீங்க எப்படி உனக்கு ஏன் கேக்குறீங்க? குதிச்சீங்க ஏன் நான் சொன்ன தப்புன்னு நினைக்கிறியா? நான் சொன்ன தப்புன்னு நினைக்கிறியா? இப்ப யாராச்சும் ஒரு சும்மா நின்றாங்கன்னா கேட்டுட்டு இருக்கேன், உலக்கமா நிக்கிறேன் சொல்றான். உலக்கமா நிக்கிறேன்னு பேசாம இன்னாத்தான் உலக்கமா நிக்கிறேன்னு சொல்லணும். அப்படி நினைக்காத, நீ அதை வந்து கீழ்த்தரமா நினைக்காத. இப்ப நான் கீழ்த்தரமா நினைக்க கிடையாது. மிகவும் உயர்வான ஒன்று. இந்த ஒரு உலகையினால சரித்திரமே உருவாயிருக்கு. சாதாரண நினைக்கிற என்ன உலகைனா ஒரு நெல்ல போட்டு குத்திரம் கொடுத்த உலகையா? உலகையினாலே பிறந்தார்கள், சரித்திரம் உருவானது. உலகையாலே இறந்தார்கள், அங்கேயும் சரித்திரம் உருவாயிருக்கு. ஒரு கூட்டம் பிறந்துச்சு உலகையினால, ஒரு கூட்டம் இறந்துச்சு அதே உலகையினால. சரித்திரத்தை உருவாக்கி இருக்குமா உலக? வேத வியாசகரோட இயற்பெயர் என்ன சொல்லுங்க? பேர் என்ன? கிருஷ்ணதேவி பாயனர். என்ன சொல்லு? சரி, கேள்வியா? கேள்வி நினைச்சா கேள்வியை நினைச்சுக்க. இல்ல சாமி கேள்வியை நினைக்கிறேன், எனக்கு இது தெரியாதுன்னா உள்ள போய்க்க. புல்லால பிறந்தவன் யாரு? அதே புல்லால அழிச்சவன் யாரு? நீ உள்ள போயிருங்க, தெரிஞ்சா சொல்லு. ஒரு கேள்வி கேட்கிறா, அது அறிவாளி கதை கிடையாது. ஒரு கேள்வி கேட்டுட்டா திருப்பி நம்ம பதில் கேட்போம், அது அறிவாளி கதை கிடையாது. அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது. பதில் சொல்லி 1000 கேள்வி. நீங்க கேட்ட கேள்விக்கு 1000 பதில், 1000 கேள்வியும் கிடையாது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். 1000 கேள்வி கிடையாதா? ஒரு இரவுல 4 கோடி பாட்டு பாட முடியுமா? ஒரு இரவுக்குள்ள 4 கோடி பாட்டு பாட முடியுமா? அவ்வை பாடுனா, அவ்வை பாடுனாங்க 4 கோடி பாட்டு பாடுனா, வெறும் 4 கவியில 4 கோடி பாட்டுக்கு சமமா விளக்கத்தை கொடுத்தாங்கல்ல. உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி வரும் 1 கோடி பாட்டு. புரியுதா? அப்ப 4 கோடி பாட்டு பாடல, 4 கோடிக்கு இணையான பாட்டு பாடினால 1000 கேள்வி. நீ 1000 கேள்வி கேட்கறது இல்ல, உன்னுடைய ஒரு கேள்வி 1000 கேள்விக்கு நிகரானதாக இருக்க வேண்டும். உலகையால பிறந்தவர் யாரு? அதே உலகையால அழிந்தவர்கள் யாரு? இது என்னுடைய கேள்வி. இதுக்கு நியாயமா நான் ஏத்துக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லி பார்க்கலாம். நியாயமா ஏத்துக்கிற மாதிரி. அதே நேரத்துல நான் கேள்வி கேட்டிருக்கேன், என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? முதல்ல நீ பதில் சொல்ற மாதிரி அக்கறை காட்டு, அப்ப கேள்விக்கு அக்கறை அப்புறமா. பேச்சு கொண்டு குறைச்சும் இல்ல, சொல்லு பதில சொல்லு. முதல்ல கௌரவர்கள் என்ன, குந்தி தேவி ஒவ்வொரு தெய்வங்கள் மூலமாக ஒரு குழந்தையை வாங்கிக்கிட்டாங்க. அதே போல காந்தாரம் என்ன பண்றா? கர்ப்பமா இருக்கா.
ஆனா குழந்தை பிறக்கல. மாதங்கள் ஆகிட்டே போய் இப்படி குழந்தை பிறக்க குந்தி முடியாது. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் காந்தாரி கர்ப்பமானாலா இல்ல காந்தாரி கர்ப்பமானதுக்கு பிறகு குந்தி பிள்ளை பெற்றாளா? காந்தாரி குறுக்கு விசாரம் தேவை. இன்னும் குறுக்கு விசாரம் நானும் பண்ணேன். ஒரு கதை சொன்னீங்கன்னா அந்த கதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். முதல்ல கருத்தரித்தது யார்? கருத்தரித்தது காந்தாரி. முதலே காந்தாரி கர்ப்பமாக இருக்கா. அப்ப குந்தி என்ன பண்றா? வனத்துக்கு போறா. வனத்துக்கு போயிட்டு முதல்ல குழந்தை வாங்குறது யார் அப்படின்னா குந்திதான். ஏன்னா வேதனை அங்கேயே ஆரம்பிக்கிறது. இவளுக்கு முன்னாடி நம்ம கர்ப்பமானா, ஆனா நமக்கு பின்னாடி கர்ப்பமான பிள்ளை வந்துட்டா, இவளுக்கு முன்னாடி கர்ப்பமான நம்ம என்ன குழந்தையை பெற்றேன்ற வேதனை. அப்ப அதுதானே சரியா இருக்கும். முதலாக ஒரு தெய்வத்துக்கிட்ட இருந்து யார் தர்மனையத்தையே வாங்கிட்டு வந்துட்டா. பாட்டார் திருதாசு, என்னடி உனக்கு பின்னாடி போய் குந்தி ஒரு பிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டாலே, நீ கர்ப்பமா இருக்க, இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லையே, உனக்கு வயிற்றுல உள்ளது பிள்ளையா அல்லது பிண்டமான கேட்டாரு. இந்த அம்மா கோபம் தாங்க முடியல காந்தாரிக்கு. தான் புருஷன் அப்படி கேட்டாலே என்ன பண்றாங்க? உலக்கையை எடுத்து தன் வயிற்றுல அப்படியே அடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே உதிரமாக இருந்தது. அந்த உதிரத்தை எடுத்து 101 நெய் குடங்கள்ல போட்டாங்க. அப்படி 101 நெய் குடங்கள்ல போட்டு 101 புத்திரர்கள் தோன்றினார்கள். அவர்கள் தான் கௌரவர்கள். இப்படி இதுலயும் ஒரு சின்ன திருத்தம். 101 குடங்கள்ல அந்த பிண்டத்தை இட்டார். சரி இருமா, பேசினா நீங்க சொற்பொழி வார்த்தை வந்திருக்க. ஓகே, உன் பதில தப்பு தான் நிப்பாடி கேட்பேன். அதான் தர்க்கம். 1000 தப்ப சொல்லுங்க. 101 குடத்தை இட்டாரா? ஆமா. 101 புத்திரர்கள் பிறந்தாங்களா? 100 புத்திரர்கள் ஒரு பெண் துச்சலை என்ற பெண் பிறந்தார். நீ ஆரம்பத்துல சொன்ன 101 புத்திரர்கள் சொன்ன. ஏன் உனக்கு நக்கீரை பத்தி தான் நிப்பாடி கேட்கணுமா? சொல்ல மாட்டியா? என்ன பேச்சு நிப்பாடுனா பேசத்தான் வந்திருக்க. கடவுளுங்க வந்திருக்க. நீ கேள்வி தப்புன்னு நிப்பாடி கேட்கதான் செய்வாங்க. புத்திரன்னா ஆண்மகனை குறிக்கும். 101 ஆண்மகர்களா? 100 புத்திரர்கள். அப்ப இன்னொன்னு ஒரு பெண்ணை துச்சலை எப்படி சொல்லணும்? 100 புத்திரர்கள் ஒரு புத்திரியும் பிறந்தாலும் சொல்லணும். நீங்க வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்க. இப்படி நீங்க சொல்றீங்களே, சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கேட்கிறேன். இந்த விஷயத்தை சொல்றேன். களை எடுக்க வா வந்தாருன்னாக்க என்ன காரணம்? ஆமா, நீ தான் சொல்ற. ஏன் பேசுன்னு பாருங்க. பேசதான் வந்திருக்கோம். உன் பதில் தப்பா கேட்பேன். இப்ப நான் ஒரு பதில் சொல்றேன். தப்பா சொன்னீங்க கேட்க மாட்டியா? களை எடுக்கணும். முதல்ல பேசுன்னு பாருங்க. களை எடுத்தா தான் முதல்ல நல்லா இருக்கு. பேசுன்னு பாருங்க சொல்ற. பேசதான் வந்திருக்கேன். சரியா? நிப்பாடுங்க. பேச மாட்டேங்க. அப்ப நிப்பாடுங்கன்னு தான் சொல்லுவேன். நல்ல அறிவாளி கிழவி. ஒரு விஷயம் பேசல இருந்தா பேச விடுமா இல்லையா? நல்ல அறிவாளி கிழவி. நம்ம நியாயமா ஒரு தவறு சுட்டிக்காட்டினா ஏத்துக்கிற மன பக்கம் வரணும். முதல்ல அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? இந்த மண்டையில வெடிச்சு போடுற அதுலயே அவசரம் சொல்லுவல்ல. 1000 கதை சொல்லுவேன். நீ போயிருவேன். 1000 கொடுத்து ஒன்னு பண்ணிருப்பாங்களா? சரி இருங்க. 100 புத்திரர்கள் பிறந்தாங்க. ஒரு புத்திரி. ஒன்னாவதா ஒரு துச்சலை என்ற பெண் பிறந்தாள். புத்திரி. புத்திரி பெண்ணு. பெண்ணே. புத்திரன்னா ஆண்கள் போதுமா? அப்ப 101 பிள்ளைகள் எப்படி பிறந்தாங்க அப்படின்னா உலக்கையால அடித்து கொண்டதன் காரணமாக பிறந்தார்கள். அதனாலதான் உலக்கையால பிறந்தவர்கள். அதே உலக்கையால அழிந்தவர்கள் யார் அப்படின்னா யாதவர்கள் கூட்டம். என்ன காரணம் அப்படின்னா காந்தார் இட்ட சாபம் உடைய வம்சம் 36 ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு காந்தாரி கொடுத்த சாபம். அதன்படியாக என்ன ஆகுதுன்னா ஒரு முனிவர் போறாரு. ஒரு ஆணுக்கு சாம்பன் என்ற ஒரு ஆணுக்கு பெண் வேடம் விட்டு. இதுலயும் ஒரு சின்ன பிள்ளை சாம்பன்னு பேர் சொன்னேன். சரி, கண்டபரமாத்மாவுக்கும் ஜாம்பவின்ற பெண்ணுக்கு பிறந்தவே சாம்பே பேர் சொல்லிட்டேன். இந்த ஒரு முனிவர் ஏன் அவர் பேரே ஒருவா? இல்ல இல்ல, அந்த முனிவர் ஒரு பேர் இருக்கும்ல. துர்வாச முனிவர் போறாரு. அப்ப போகும்பொழுது அப்ப கேக்குறாங்க இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறகும் அப்படின்னு. அவருக்கு தெரியுமா இல்லையா? முனிவர் இல்லையா? அவருக்கு தெரியும். என்னடா ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு கேக்குறாங்களே அப்படின்னு கோபத்துல என்ன பண்றாரு? இந்த பெண்ணுக்கு இரும்பு உலக்கை தான் பிறக்கும்னு சொல்ல அதன்படியாக இரும்பு உலக்கையாகப்பட்டது பிறந்தது. அந்த இரும்பு உலக்கை என்ன செய்யணும்? அதை துகள்களாக ஆக்கி கொண்டு போய் தண்ணியில போட்டாங்க கடல்ல. அது கரை ஓரமாக ஒதுங்கி வருது. இப்படி ஒதுங்குறது கோரை புல்லாக முளைக்குது. ஒரு நேரத்துல பாருங்க, இரும்பு துகள்கள் கோரை பிள்ளாக உழைக்குது. அப்ப யாதவர் கூட்டம் ஒரு நேரத்துல ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டுதான் இந்த புலமையை அழைத்தது. அப்ப என்ன பண்றாங்க? ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த கோரப்பிள்ளை புடுங்குறாங்க. இந்த கோரப்பிள்ளை புடுங்கும் பொழுது இரும்பு உலக்கையாக மாறியதாம். அந்த இரும்பு உலக்கையை கொண்டு அடித்து கொண்டு மாற்றி மாற்றி அந்த குலமே அழிந்தது. அதான் உலக்கையால அழிந்த கூட்டம் யாதவர் கூட்டம். இந்த பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக பாரபட்சமே பார்க்காம எல்லாரும் அழிக்க நினைச்சாரு. அதனால உருவான மகாபாரத போரே. அதுக்கு முதற்படி எங்க ஆரம்பிக்கிறாரு? தன் இணைத்து சார்ந்த யாதவர் கூட்டத்தையும் முதல்ல அழித்த பிறகு போர்க்களத்தை எல்லாரும் அழிப்பார். பாத்தீங்களா? அதான் கண்ண பரமாத்மாவுடைய நியாயத்திற்கான எடுத்துக்காட்டு. அப்படி கண்ண பரமாத்மாவுடைய முயற்சினாலதான் அதுல பாருங்க, அது இவரும் ஒரு உறுப்பினர் தானே. அதனால அந்த இரும்பு உலக்கை பொடி சொல்லி கடல்ல போட அதை ஒரு பெரிய துகளை மட்டும் ஒரு மீன் விழுங்க.
மீன் அறுத்தா உள்ள அந்த இரும்பு துண்டு துகள்கள் தூக்கி வெளியில போறாரு. அந்த வெளியில போட்ட இரும்பு துண்டை ஜரன்ற வேணே அம்புல பொருத்திக்கிறான். அந்த அம்புல பொருத்திக்கிற பொழுது கண்ணபுரம் ஆத்மா தான் இறுதி காலத்துல அந்த காட்டுல போய் ஓய்வு எடுக்கும் பொழுது அந்த அம்பால் அடிச்சான். இரும்பு துகள் கொண்ட அந்த அம்பினால் அடிபட்டு இறந்தார் கண்ணபுரம் ஆத்மா. தன் குலத்தையும் அழித்து தன்னுடைய உயிரை மாற்றுவதற்கு காரணமா இருந்தார். அதான் சரியாம இருக்கு. உலக்கையால் பிறந்தார்கள் கௌரவர்கள். ஏன்னா உலக்கையை அடிச்சுக்கலாம் உதிரம் சிந்தி இருக்காது, பின்னம் கிடைத்திருக்காது. அப்ப உலக்கையால் பிறக்கப்பட்டவர்கள் பாண்டவர்கள். உலக்கையாளை அழிந்த கூட்டம் யாதவர் கூட்டம். அதற்கு இணையாக அதுக்கு பொருத்துற மாதிரி புல்லால இப்படி உலக்கையால் பிறந்து உலக்கையால் இறந்தார்களோ புல்லாலை பிறந்து புல்லாலை இறந்தார்கள் யார் அப்படின்னு உன்னுடைய வாதம். முதல்ல புல்லாலை இறந்தவன் யாருன்னு சொல்றோம், பிறந்ததை பிறகு சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரன் மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கான். அவனுடைய அந்த செல்வங்களை கட்டி ஆடுறதுக்கு அவனுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லை என்று அவன் மன வேதனையோடு இருக்கின்ற பொழுது ஒரு கண்டோசி முனிவர் என்ற முனிவர் ஒரு மாங்கனி கொடுக்கிறார். கொடுத்த மாங்கனி தன்னுடைய 2 மனைவிக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 2 மனைவிக்கு பகிர்ந்து கொடுத்ததுனால 2 மனைவியிலுமே பாதி பாதியா பிள்ளையை பெக்க. இது பாதி பாதியா பிள்ளையை பத்தி இதை என்ன செய்கிறது, உயிர் இல்லையே அப்படின்னு அதை தூர இறங்கி அதை ஜரன்ற அரக்கி வர்றா. சாப்பிடலான்னு ஒட்ட வைக்கிறா, உசுறு வந்துருச்சு. ஜரை என்று சொல்லக்கூடிய அரக்கியால் ஒட்ட வைக்கப்பட்ட காரணத்தினாலதான் அவனுக்கு ஜரா சந்தன்னு பேரு. மிகப்பெரிய ஒரு வீரனா உருவாகிற அந்த வீரத்தை நல்வழிக்கு பயன்படுத்தாம தீய வழிக்கு பயன்படுத்துறேன். அப்ப இதனுடைய ஆணவத்தை அடக்கணும், இவனை மதம் பண்ணணும்னு முடிவு எடுத்த கண்ணபரமாத்மா பீமனை கூட்டிட்டு போறாரு. கூட்டி போய் மல்யுத்தம் வா 2 பேரும் அடிச்சு பார்த்துக்குவோம் யாரு பெரிய அப்படின்ற மாதிரி மல்யுத்தத்தை அழைச்சு போறாரு. இருவருக்கும் போட்டி. யாருக்கு? பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும். வச்ச போட்டியில பீமன் ஜெயிக்கிறான். கோபத்தில் பண்றான், அவனை 2 காலையும் முடிச்சு 2 கிழிச்சு தூக்கி போட. ஒருத்தன் அப்படி தூக்கி போட்டா அவன் உயிர் பெற்று வர முடியுமா? முடியாது. 2 கிழிச்சா எப்படி உயிர் இருக்கும்? ஆனால் அவன் மறுபடியும் ஒட்டி உயிரோட வர்ற. ஏன்னா அவன் பிறப்பே 2ஆ இருந்து வந்ததுனால அவனுக்கு இறப்பு வரல. ஏன்னா அவனை எத்தனை தடவை கிழிச்சு போட்டாலும் திரும்ப அவன் வர்றானே என்ன செய்யறது என்று பீமன் திகைக்கின்ற பொழுது சபாஸ் பீமா அப்படின்னு சொல்றார். எது சபாஸ் பீமாவா? நானே இவரை என்ன செய்யறதே முடிச்சுட்டு நிக்கிறேன், இவர் நம்மளை பாராட்டுறானே அப்படின்னு திரும்பி பார்க்க அங்கே கண்ணபரமாத்மா ஒரு புல்ல புடுங்கி அதை 2ஆ கிழிச்சு இப்படியே போடா இப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அதை 2ஆ கிழிச்சு தளவு மாத்தி தளவு போட்டுட்டாரு. தளவு இவர் போடுறத பார்த்தானே இதைத்தான் தானும் செய்ய வேண்டும் என்று எண்ணிய பீமன் அவனை பிடிச்சான், 2ஆ கிழிச்சான், தளவு மாத்தி தளவு தூக்கி போட்டுட்டான். 2 பக்கம் ஒட்டவே இல்லை. இப்ப ஒருவேளை கண்ணபரமாத்மா அந்த புல்லை கிழிச்சு போட்டு காட்டலைனா பீமன் கொண்டிருப்பானா? முடியாது. அப்ப சராசந்தன் மிகப்பெரிய அந்த வில்லை இறப்பதற்கு காரணம் எது? ஒரு புல்லு. புல்லால் இறந்தால் ஜராசந்தன். கிருஷ்ணனுடைய சூழ்ச்சியால பிள்ளை 2ஆ கிழிச்சு ஓட்டாரு, தலைகீழா போட்டாரு. சமயோஜித புத்தின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். ஆனால் புல்லாலி பிறந்தான ஒருவன் சரித்திரமே உருவாச்சு. இந்த ராமாயணத்தோட தொடர்புடைய கதை சுருக்கமா சொல்றேன். ராமன் தன் மனைவி பிரிகிறார். எங்க கொண்டு வர்றாரு? வால்மீகி முனிவுடைய ஆசிரமத்தில் கொண்டை லட்சுமணனை வச்சு விட்டு வர சொல்கிறார். ஆனால் அப்பொழுது ராமனுடைய குழந்தையை தன் கருவில் சுமந்து கொண்டிருந்தாள் சீரி. அங்கே ராமனுக்கு பிள்ளை பிறக்கிறது. அவன் பேர் லவன்னு பேரு, ராமன் இல்லை. இப்ப தனக்கு குழந்தை பிறந்த மகிழ்ச்சியோட நினைக்கிறாரு. ஆனா தன் பிள்ளை போய் பார்க்கல ராமன். இப்ப சீதை என்ன பண்றா? தன் கணவன் இப்படி தன்னை தேடி வருவாரு அப்படின்னு நம்பிக்கையில் வளர்ந்துகிட்டு இருக்கா. ஒரு சிறு கை குழந்தையா இருக்கிற பொழுது வால்மீகி முனிவர்கிட்ட சொல்லிட்டு போறா, முனிவரே நான் ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போறேன், அது வரைக்கும் என் பிள்ளையை தொட்டில இருக்கேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு போறேன். போனவன் என்ன நினைக்கிறா? இவர் முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் எப்படி நம்ம பிள்ளையை பாப்பாரு என்று எண்ணிய சீதை திரும்பி வந்து பிள்ளையை எடுத்து போயிட்டா. இந்த விஷயத்தை முனிவர்கிட்ட சொல்லல. முனிவர் யதார்த்தமா கண் வச்சு பாக்குறார். பார்த்தா தொட்டில பிள்ளையை காணும். என்னடா சீதை நம்ம பிள்ளைய பாத்துக்க சொல்லிட்டு போனாலே, இப்ப பிள்ளைய காணமே, எந்த அசுரை வந்து தூக்கி போனான்னு தெரியலையே, இப்ப திரும்பி வந்து என் பிள்ளை எங்கன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? மனம் வேதனை அடைந்து அந்த முனிவர் என்ன பண்ணாரா? வேற வழி இல்லை, இன்னொரு பிள்ளையை உருவாக்கிடுவோம், சீதைக்கு இது தெரிய வேணாம் அப்படின்னு நினைச்சு ஒரு தர்பை பிள்ளையை எடுத்து அதை மந்திரமாக ஓதி அதை ஒரு குழந்தையாக மாத்தி தொட்டில வச்சுட்டார். அதே மாதிரி பிள்ளை இப்ப சீதை அங்கிருந்து பிள்ளையோட வர்றா. இவ கையில ஒரு பிள்ளை, தொட்டில ஒரு பிள்ளை.
இவளுக்கு ஆச்சரியம் தாங்கல. முனிவரே நான் தான் பிள்ளையை தூக்கி போயிட்டேனே, இந்த பிள்ளை எப்படி வந்தது என்ற பொழுது அப்பதான் முனிவர் சொன்னேன், ஏமா என்னை நீ பார்த்துக்க சொல்லிட்டு போன, ஆனா திரும்பி வந்து நீ பிள்ளையை தூக்கி போன விஷயத்த சொல்லல. நான் வேற யாரோ தூக்கி போயிட்டாங்களோ மிருகங்கள் அடிச்சு கொண்டு வச்ச பயத்துல உருவாக்கிட்டேன். இதை என்னால் அழிக்க முடியாது, இதையும் நீயே வளர்த்துருமான்னு சொல்ல. வேற வழி இல்லாம ராமருக்கு பிறந்த லவனையும் வளர்க்கிறார். புல்லால் உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளை, புல்லுனா குசம்னு அர்த்தம், குசங்கிற புல்லால உருவானதுனால அவன பேரு குசன்னு பேரு. அப்ப குசனை வளர்க்கிறான். இப்ப ராமர் ஒரு யாகம் பண்றாரு. அந்த யாகத்துல குதிரையை அவுத்து விடுவாங்க. அந்த குதிரை எங்கெல்லாம் போகுதோ அந்தந்த இடம் எல்லாம் அந்த மன்னனுக்கு சொந்தம். வந்த குதிரையை இவங்க 2 பேரும் கட்டி போட்டுறாங்க. என்னுடைய குதிரையை அடக்கிறது யாரும் அங்க தைரியம் இருக்குன்னு லட்சுமணன் அனுப்பி வைக்கிறார் ராமர். லட்சுமணன் தோத்து வந்துட்டான், பரதன் தோத்து போயிட்டான், சத்திரன் தோத்து போயிட்டான். மிகப்பெரிய வீரர்களான என் தம்பிகள் தோக்கடிக்கிற வீரன் யாரா? ராமனே வர்றார். வந்து பார்த்தா சீதை அங்க இருக்கா. யாருன்னு கேட்க, உங்க பிள்ளைனான்னு சொல்ல. ராமர் கேட்டாரு, ஏமா என் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறந்தான், அது எனக்கு தெரியும். ஆனா அவனை போலவே இன்னொருத்தர் இருக்கானே, இதுல எது ஏன் பிள்ளைன்னு கேட்க. இப்ப சீதைக்கு ஒரு எண்ணம், எது உண்மையான ராம பிள்ளைன்னு சொன்னா இன்னொரு பிள்ளையை ராமர் புறந்தொல்லி விடுவாரோ அப்படி பயந்து 2 பிள்ளை தான் உங்களுக்கு தான் 2 பிள்ளைன்னு சாதிக்கிறார். பார்த்தாரு ராமர், இதுல இது தன்னுடைய உண்மையான பிள்ளை தெரிஞ்சுக்கிறதுக்காக பூ வளர்த்துட்டார். இறங்கி நடங்கடான்னு சொல்ல. அதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது பூ வளர்த்து இறக்குறது, அது வேற விஷயம். அப்ப முதல்ல லவன் இறங்கி போறான். அவன் ராமனுக்கு பிறந்த உண்மையான மகன். அவன் கால் வச்சு அந்த பக்கம் வந்துடுறான். ஆனா குசன் யாரு? புல்லால் உருவாக்கப்பட்டவன். என்னதான் பிள்ளையாக இருந்தாலும் கூட அவன் பிறப்பா ஒரு புல் இல்லையா, புல்லாக கால் வச்ச உடனே அந்த வெப்பது தன்மையால கருகிட்டான். லவன் வந்து கேட்டாராம், அப்பா உங்களுக்கு பிறகு நாட்டை ஆண்டு நான் மன்னனாக மாறி விடுவேன், ஆனால் என்னுடைய சகோதரன் இந்த நிலைமையில் இருக்கிறானே, இவனுக்கு என்ன வழி என்று கேட்ட பொழுது, நீ எனக்கு அப்புறம் நாட்டை ஆண்டு நீ வெறும் ராசாவா மட்டும்தான் இருப்ப, ஆனா இவன் இந்த உலகத்துக்கே சாமியா மாறி இந்த உலகத்தையே காப்பான் அப்படின்ற வரத்தை விளங்கினார். அந்த கருப்பா நின்ற சாமி தான் எனக்கு கருப்ப சாமியா மாறிச்சு. அப்ப சாதாரண குசம்னா சாதாரண புல்லுதான், ஆனா குசம்ன்ற புல்லால் உருவாக்கப்பட்டதாலதான் இன்னைக்கு கருப்பு சாமி என்ற சாமியா நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம். உருவாக இல்லையா, புல்லால உருவாக்கப்பட்டார் குசன்ற கருப்பசாமி. புல்லால் அழிந்தான் சராசன் என்ற மிகப்பெரிய அசுரன். ஏத்துக்கிறியா இல்ல மறுக்கிறியாமா? சரி, ஏதோ பரவாயில்ல. நீங்க என்ன செய்ய வந்தீங்க? எவ்வளவு பகுமான உனக்கு, நெஞ்சடைக்க கதை சொல்ல. சரி பரவாயில்லையா, நீங்க உண்மையை சொல்லிருக்கீங்க. சரி பரவாயில்ல. இல்ல ஏதாவது நக்கீர, நீ நக்கீர பத்தி மாதிரி பிள்ளை கண்டுபிடிப்பியே. ஏன் பிள்ளை அப்படிலாம் கிடையாது. இல்ல எதிரியா இருந்தாலும் உண்மையை சொல்லிருக்கிறது ஏத்துக்கணும். சொல்லிருக்கீங்க, சரி பரவாயில்ல அப்படின்றீங்க. கல்லுக்குள்ள விஷயமா ஒரு நாகரம கழிச்சு எல்லாம் தெரிஞ்சவங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சரி, எத்தனை பருவங்கள் பெண்களுக்கு? இது பேரு பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேர் நம்ம சொல்லக்கூடிய 7 வகை பருவம். அடுத்து பருவம் 3வது பருவமான மங்கை பருவம். எத்தனை வயசு? இது 13 வயசு. இதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? பாதுகாப்பு தேவை. தேவை இல்லையா? பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு யாரு கொடுப்பா? ஆரம்பத்துல பெற்றவங்க கொடுப்பாங்க, கூட பிறந்த அண்ணிகளும் கொடுப்பாங்க, கூட பிறந்தவங்க. கேள்வி காதுல வாங்க. மங்கைப்பூர் அணைஞ்சிட்டேன். இந்த பருவத்துல யாரு கொடுப்பா? இந்த பருவத்துல என்ன புருஷன் தெரியுதுல உனக்கு. இப்ப வேணும்ல யாருக்கு என்ன? நான் என்ன கேட்கவே இல்ல. அட மங்கி பருவத்துல வேணும் தானே புருஷன்? மங்கை பருவத்துல வேணும், பருவத்துல வேணும் தான். அப்படி ஒரு அழகான புருஷனை உனக்காக நான் பார்த்து வந்திருக்கேன். நான் உங்களுக்கு கேட்கவே கிடையாது. நீ கேட்க வேணாம். நாரத மகிழ்ச்சி வாங்கன்னு யாரும் சொல்றது இல்ல. ஆனால் எவ்வளவு வரைக்கும் கால் வைக்கிறவே தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. உனக்கு எத்த கர்மமா சேர்ந்து வாழ்ந்து வரமா பள்ளி தங்கமை அவனுக்கு வேறு யாரமா தங்கமை அவனுக்கு வேறு யாரமா கண்ணன் 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 நாடமா உனக்கு எத்த கர்மமா பிள்ளை வாடுறிய பேரு கிட்டுமா கமனைக்கே கட்டிக்கிட்டா உனக்கு நட்டமா சேவாவடி பிடித்து நாட்டு காக்குறாருமா சேவாவடி பிடித்து நாட்டு காக்குறாருமா தவணிக்கு மாத்த கேட்டா நீங்களாமா தவணிக்கு மாத்த கேட்டா நீங்களாமா கண்ணன் 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 நானாமா உனக்கு எது மாப்பிள்ள பிடிக்கல 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 கட்ட மாட்டேன், எடுத்து கழிப்பிடுங்க. முருகப்பெருமான் கட்ட மாட்டேன். எந்த ஒரு கடவுளுக்கும் இல்லாத தனி சிறப்பு. நீ ஆரம்பத்தினுடைய அறிமுக காட்சி சொன்ன மாதிரி இந்த மொழிக்கு இவர்தான் கடவுள்னு யாரையா சொல்றமா? சொல்ல மாட்டேன். ஒரு உருது கடவுள்னோ இவர்தான் பெங்காலி கடவுள்னோ இவர்தான் தெலுங்கு கடவுள் சொல்றதில்லை, சொல்ல முடியாது. ஆனா தமிழின் தலைவன் கடவுள் யார்? முருகப்பெருமான். இப்படிப்பட்ட முருகப்பெருமான வேணாங்கிறியே. ஏங்க கடவுளா இருக்கலாம், கையெழுத்து
வந்து கல்யாணம் பண்ணிக்கிற நினைக்கிறோமா விடமாட்டியா? என்ன மாட்டேன் அந்த பகல் மீது அவசர நீ விடுத்து அந்த பகல் மீது அவசர நீ விடுத்து அவனையோடு இருபது மடுத்து சொல்லும் இவன் கேளவா பொய்யான தவறிடம் வந்தவரே தவறிடம் வந்தவரே உனக்காக நான் சொன்னேன் போய் இந்த தினமே உனக்காக நான் சொன்னேன் போய் கட்டிடமே மனக்கவலை உள்ளாரு ஆணியை தீர்வதாக சொல்லி இவன் கேளவா கொட்டி பதிங்கள் கோவிலின் முறையோ கொடுப்பதங்கள் கோத்திரத்திலே வெள்ளை ஏற்றி பாட்டி ஒட்டை காட்டி சொல்லு இருவாத கிளமா கட்ட மாட்டே எடுத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடியாது சூரிய அஸ்தமனத்துக்குள்ளா உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னைய நாரதனம் அல்ல இது பிரம்ம முடிச்சும் அல்ல உன்னை முருக பெருமானுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன் நாராயணா பார்த்து போங்க முருகா முரணே தங்கச்சி கல்யாணம் தங்கச்சி கல்யாணத்துக்கு சீரெல்லாம் கொண்டு வரணுமே என்ன கொண்டு வருவேன் என்ன சொல்றதே சரியில்லையே இல்ல கொண்டு வரேன் சொல்லும் பொழுதே சரியில்லை சரி முருகா என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை நான் காண வேண்டும் முருகா